கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த உயிர்த்த இந்த காலை வேளையில, இந்த மத்தியான வேளையில தேவன் நமக்கு அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற பாக்கியத்தை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த உலகத்துல மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். எத்தனையோ பேர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். எலியாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எலிசாவினால் உயிரோடு எழுப்பப்பட்ட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். இப்படி சொல்லலாம், உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் அவர்கள் உயிரோடு எழுந்தவர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய உயிரோடு உயிர்த்தெழுதலுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவர்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவர்களுடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு மட்டுமே பிரயோஜனப்பட்டது, வேறு யாருக்கும் பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் விசேஷம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் உள்ள விசேஷங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல யாரும் உயிர்த்தெழவே இல்லை. எந்த தெய்வமும் உயிர்த்தெழவில்லை. அவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் விசேஷம் என்ன அப்படின்னு சொல்ல போனால் பார்த்தால், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்துல தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்னமே அறிவித்தவர். அல்லேலூயா. வேற யாருமே நான் மரிப்பேன், நான் உயிரோடு எழும்புவேன், நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி இதுவரையிலும் யாருமே என்ன செய்தது கிடையாதுங்க. உயிரோடு இருக்கும் போதே சொன்னது கிடையாது. இந்த உலகத்துல யாருமே தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து முன்னமே சொன்னதே இல்லை, அறிவிக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தன்னுடைய உயிர்த்தெழுதலை தான் இந்த பூமியில மரிப்பதற்கு முன்பதாக உயிரோடு இருக்கும் போதே சொன்னார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கும் போது, ஆமென், வாசியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுவேன். நான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் உங்களுக்கு முன்னே, இது எப்ப சொல்லுகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களை பார்த்து உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கும் போதே இதை சொல்லுகிறார். அங்கே அவருக்காக ஒரு தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அழகாய் அங்கே சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனத்தை நீங்கள் அங்கு வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் வாசியுங்கள். 18ஆம் அதிகாரம் அல்லேலூயா. அவர் தன்னை குறித்தே சொல்லுகிறார். தன்னை குறித்து அவர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளையும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அந்த பாடுபட்ட பிற்பாடு அவர் உயிர் தெழுவார் என்பதையும் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகினால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் பாடுபட்ட பின்பு என்று வரும் வசனம். அவர் மரித்த பின்பு என்று சொல்லுவதை விட என்ன வருதுங்க? அப்படி இருக்கா? எத்தனாவது வசனம்? 1வது வசனம், 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு, பாடுபட்ட பின்பு. அல்லேலூயா. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, எங்க கவனிங்க, கவனிங்க, நீங்க சாராம்சத்துக்கு வாங்க. பாடுபட்ட பின்பு தான் உயிர் தெழுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். தேவதூதன் சொன்னார், அவர் இங்கே இல்லை, உயிர் தெழுந்தார், அவர் கலிலேயாவுக்கு போயிருக்கிறார், நீங்கள் அவரை அங்கே போய் காணுங்கள். இதுதான் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலுக்கு ஒரு பெரிய விசேஷம். யாரும் இதுவரையிலும் தான் உயிரோடு இருக்கும் போதே நான் இந்த நாளில் உயிரோடு எழும்புவேன் என்று, அல்லது நான் மரித்த பிற்பாடு உயிரோடு வருவேன் என்று ஆண்டவர் யாருமே சொன்னதே இல்லை, சொன்னதும் இல்லை, சொன்னபடி உயிர்த்து எழுந்ததும் இல்லை. ஆகினால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். ஏன் என்று சொன்னால், தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தன் ஜீவனோடு இருக்கிற நாளிலே முன்னமாகவே அறிவித்தவர் அவர். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெய்யான தேவன் என்பதற்கும், ஜீவனுள்ள தேவன் என்பதற்கும், சர்வ வல்லமையுள்ளவர் என்பதற்கும் பெரிய அத்தாட்சி. அல்லேலூயா. இங்க கவனிக்கணும். இங்கதான் நமக்கு மகிழ்ச்சி, இங்கதான் நமக்கு ஒரு சந்தோஷம், இங்கதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இங்கதான் நம்முடைய விசேஷம் தெரிகிறது. நம் தேவன் விசேஷமானவர், அவர் ஆராதிக்கிற நாம விசேஷமானவர். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிற மிக விசேஷம் என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் சொல்லாததை, அல்லது மற்றவர்களுக்குள்ள இல்லாத விசேஷம் அவருக்குள்ள இருந்த ஒன்று என்னன்னா, அவர் சொன்னார், நான் மறுபடியும் உயிரோடு எழும்புவேன். அல்லேலூயா. நான் பாடுபடுவேன், துப்பப்படுவேன், குத்தப்படுவேன், சிலுவையில என்னை அடிப்பார்கள், கொலை செய்யப்படுவேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுதான் பெரிய விஷயம். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். இந்த விசேஷம் இந்த உலகத்துல வேறு யாரிடத்திலும் கிடையாது, வேறு யாரிடத்திலும் இல்லை. யாரால சொல்ல முடியும் தெரியுமா இதை? யார் மரணத்துக்கு அதிகாரி, மரணத்துக்கும் உலகத்துக்கும் சாத்தானுக்கும் அதிகாரியோ அவர்கள் தான் சொல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு எது பெரிய சக்தி என்ற ஒரு சந்தேகம் வந்தது. எது பெரிய சக்தி? ஒரு கட்டடத்தை பார்த்தான். பா, எவ்வளோ உயரமா இருக்கு, இவ்வளோ உயரமான கட்டடத்தை
எது தாங்குது தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிற இரும்பு கம்பி தான் என்ன செய்யுதுங்க? தாங்குது. அந்த இரும்பை பார்த்து கேட்டான், இரும்பே, நீ தான் இந்த உலகத்தில் இருக்கிறத விட எல்லாரை விட பெரிய சக்தியா? அந்த இரும்பு சொன்னது, இல்லை இல்லை, நெருப்புக்கு முன்னால நான் ஒண்ணுமே கிடையாது. நெருப்பு போட்டாங்க, நான் என்ன செய்வேன்? மெல்ட் ஆயிடுவேன். அப்ப நேரா நெருப்பு கிட்ட போனான், நெருப்பே, நீ தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட பெரிய சக்தியா? நெருப்பு சொன்னது, சும்மா இரு, நான் எவ்வளோ காஞ்சி எவ்வளோ ஃபயரா இருந்தாலும் என் மேல ஒரு தண்ணி விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும்? மொத்தம் நனைஞ்சிருவேன். தண்ணிட்ட போச்சு. தண்ணியே, நீ தான் பெரிய சக்தியா? சும்மா இரு, மேகம் மேல இருந்து தண்ணி பொழியலன்னா நான் ஒண்ணும் இல்லை. மேகத்துக்கிட்ட போய் கேட்டான், மேகமே, நீ தான் பெரிய சக்தியா? சும்மா இரு, வெண்ணெய் கூடி வரும்போது சட்டி உடையிற மாதிரி திடீர்னு ஒரு காற்று அடிச்சு மேகத்தை கலைச்சதுன்னா தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. காற்றை போய் கேட்டான், காற்றே, நீ தான் பெரிய சக்தியா? இந்த காற்று சொல்லிச்சு, சும்மா இரு, மூச்சு இருக்கிற வரலாம் தான் நான். மூச்சு போயிடுச்சு, ஒண்ணுங்க. கடைசியா போய் கேட்டான், இப்போ காற்று தன்னை இல்லைன்னு சொல்லிடுச்சா? அப்போ அந்த காற்றையும் மேற்கொள்ளக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு? மரணம். என்னத்துக்கு? மரணத்துக்கு போய் கேட்டான், மரணமே, நீ தான் பெரிய சக்தியா? எல்லாரையும் அந்த காத்த கூட நமக்கு என்ன பயனுக்குதுங்க? என்ன பயனுக்குதுங்க? காற்று தான். அந்த காற்றையே அடக்கிற அளவுக்கு நீ பெரிய சக்தியா மரணமே அப்படின்னு சொல்லி அந்த மரணம் சொல்லிச்சு, அமைதியாரு, நான் கூட இது வரல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையே விழுங்கின ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னையே ஜெயிச்ச ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகினால இந்த உலகத்துல ஒரு பெரிய சக்தின்னு சொன்னா எதுதான் பெரிய சக்தி? அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தையே ஜெயித்த ஒரு பெரிய சக்தி. மரணமன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கரித்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இயேசு தான் இந்த உலகத்துல பெரிய சக்தி. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர். அல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல்ல முதல் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்னமே அறிவித்தார். அறிவித்தபடியே அப்படியே உயிர்த்தெழுந்தார். அப்படி யாருமே தன்னுடைய உயிர்த்தெழுதலை முன்னமே என்ன செய்யல. எத்தனை நாள்ல உயிர்த்தெழுன்னு சொன்னாரு? அப்படியே சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள கட்டுவேன். எதை வச்சு சொன்னாரு? அவர் தன்னுடைய சரீரத்தை வைத்து சொன்னார், தன்னை வைத்து சொன்னார். அப்படியே உயிர்த்து. இந்த விசேஷம் இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லை, எங்கும் இல்லை, எந்த சக்திக்கும் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது விசேஷம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? மனிதர்களாகிய சீஷர்களை தேடி போய் அவர்களுக்கு காட்சியளித்து அவர்களை தெய்வீகமானவர்களாக மாற்றினார். அல்லேலூயா.
ரெண்டாவது விசேஷம் என்னன்னா, உயிர்த்த அந்த ஆண்டவர் நேரா பரலோகம் போயில்ல. எங்க போல? நேர பரத்துக்கு போயில்ல. தம்முடைய மனிதர்களாகிய தம்முடைய சீஷர்களை தேடி போய் அவர்களை தெய்வீகமானவர்களாக மாற்றினார். எப்படி மாற்றினார்? அப்ப இதுக்கு முன்னால அவங்க எப்படி இருந்தாங்க? மாம்சிகமானவர்களாக தான் இருந்தாங்க, மனுஷிகமானவர்களாக தான் இருந்தாங்க. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் ஆண்டவரோடு இருந்தாங்க. 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தாங்க. ஆனா மனுஷிகத்திலே இருந்தாங்க, மாம்சமானவர்களாக வாழ்ந்தாங்க. அந்த மாம்சத்திலே இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயமா அவங்களுக்கு புரியல, புரியவே இல்லைங்க. நீங்க மனுஷிகத்திலே இருந்தீங்கன்னா ஒன்னும் புரியாது உங்களுக்கு. நீ ஒரு ஆவிக்குரியவனா மாறினாதான், நீ என்னைக்கு ஒரு ஆவிக்குரியவளா மாறுறியோ அன்னைக்குதான் கர்த்தருடைய வார்த்தையே உனக்கு புரியும். அதனுடைய வேல்யூ தெரியும், அதனுடைய மதிப்பு தெரியும், அதுக்கு கீழ்ப்படினு என்ன இருக்கும், அதை நீ ஏற்றுக்கொள்ளுவ, அதை மனப்பூர்வமா அங்கீகரிப்ப. ஆகையினால்தான் நாங்க எல்லாரும் ஆவிக்குரியவர்களாக மாற்ற விரும்புகிறோம். ஒரு ஆவிக்குரியவர்களை நடத்துறது ரொம்ப ஈஸி. சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைஞ்சிருந்த ஒரு ஆத்மாவை ரொம்ப லகுவா நடத்தலாம். ஆனா இந்த ஆவில அனலா இல்லாத ஒரு ஆத்மா இருக்குது பாருங்க, ஐயோ அது ரொம்ப கஷ்டம். அதை இழுத்து பிடிச்சு அதுக்கு போராடி அதுங்கிட்ட ஐயோ பா அதை புரிய வச்சு, அதை ஞான ஸ்நானம் எடுக்க வச்சு, பரிசுத்தாவினால பெற வச்சு, அதை பைபிள் இன்னைக்கு பைபிளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது பைபிளே படிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது இன்னும் வரதெல்லாம் சர்ச்சைக்கு இருந்தாலும் இன்னும் மனுஷிகத்திலே இருக்குது. ஆவிக்கு போராட்டம், வேதனை. ஒரு சிலர்லாம் நினைச்சா தூக்கம் வர மாட்டேன், அவ்வளவு வேதனை. அது போலதான் அந்த சீஷர்கள் கூட இருந்ததுனாவோ ஆண்டவர் கூட தான் இருந்தாங்க. ஆனா மனுஷீகத்துல இருந்தாங்க, தெய்வீகத்துல இல்லவே இல்லை. அதனால்தான் ஒண்ணும் விளங்குறதே கிடையாது. ஒரு ஊழியத்தை குறித்து போட்டா அதுவும் விளங்காது, ஒரு ஜபம் வச்சா அதுக்கு இம்பார்ட்டன்ட், அது புரிதல் இல்லாதனால்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. அது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு தேவை, எவ்வளவு ஊழியக்காரர் எவ்வளவு வேதனையோடு இந்த காரியத்தை செய்யறாரு, அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஜபத்துல ஒத்துழைக்கணுமே, இந்த ஜபம் எவ்வளவு முக்கியம், இந்த ஜபத்தினுடைய பின்விளைவு அங்க எவ்வளவு முக்கியம், ஒன்றும் விளங்குறது. இது ஆனா உள்ளதான் இருக்கும், கூடவே இருக்கும், ஆனா புரிஞ்சிக்காது. இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சுக்கிட்டு கூட வந்து போராட ரொம்ப கஷ்டம். பட் என்ன பண்றது, அதுக்காக துரத்திட முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க, இப்படிப்பட்ட ஆட்களை வச்சு கூட வச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. இவங்க ஃபுல்லா மனுஷீகத்துல இருந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னால வரலாம் எப்படி இருந்தாங்க? இவங்க மனுஷீகத்திலே இருந்தாங்க. அதுக்கு சில உதாரணங்களை நான் சொல்றேன். அவங்க எவ்வளவு தூரம் மனுஷீகத்தில் இருந்தாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல முதல் உதாரணம் தோமா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தோமா. ஆண்டவர் அங்கே தான் போகிற இடத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்க சொல்றாரு. இத்தனை வருஷம் கூட இருந்துட்டு தோமாவுடைய பதில் என்ன பாருங்க, 5வது வசனம் 14:5. தோமா அவரை நோக்கி, என்னத்த பண்றது, விளங்குதாங்களா? இவ்வளவு நாள் இருந்து எதை பற்றிங்க, பரலோக ராஜ்யத்தை பத்தி இத்தனை உவமைகளை பேசி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி தோமாவுடைய நிலவரம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் சொல்றான், நீங்க போற இடமே எனக்கு, அப்புறம் உங்க வழி எப்படி தெரிஞ்சுக்குது? ஆனா இவ்வளவு நாள் இருந்துதானா?
இருக்கிறதெல்லாம் யார் கூடங்க? 365 நாளும் 24 மணி நேரம் எங்க இருக்கிறாங்கப்பா? ஆனா இன்னும் ஆண்டவர் எங்க போறாரு, எதுக்காக வந்தாரு, என்ன ஒன்னும் தெரியாது. என்ன காரணம் என்ன தெரியுமா? they are not giving that important. அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நடிப்பு தான். ஆண்டோடைய பிள்ளை மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கின்னு, அப்படி ஒரு மேல் வேஷம் போட்டுக்கின்னு, சீஷர் மாதிரி நடிச்சுக்கின்னு, புத்தி எண்ணம் சிந்தனெல்லாம் எங்க? முழுக்க முழுக்க உலகத்துல. அப்புறம் எங்க இது உள்ள பதிய போகுது? இப்ப சொல்லுங்க, சீஷர் மனுஷிகமானவரா தெய்வீகமானவரா? சொல்லுங்க. ஏன்னா மண்ணும் தெய்வீகமானது என்ன செய்யல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தை பத்தி பேசும் போதே உனக்கு புரியலன்னா இன்னும் பரலோகத்தை பத்தி பேசுன நீ எங்க புரிஞ்சுக்க போறன்னு கேட்டாரா இல்லைங்களா? அல்லேலூயா. இருக்கிறது இயேசு கூட, ஆனா இன்னும் மனுஷிகத்திலே இருக்கிறான். இருக்கிறது சபையில. ஆனா இன்னும் தெய்வீகமே வரல. இரண்டாவது பிலிப்பு, அதே அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய வேதனை பாருங்க. டேய், இவ்வளோ நாள் என் கூட இருந்து, அதான் ஆண்டோடைய பதில, நான் உங்களுடனே இருந்து நீங்கள் என்னை கூடவே தான் இருக்கிறான். நீங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான், சர்ச்சோடு இருப்பாங்க, பைபிளோடு இருப்பாங்க, ஊழியத்தோடு இருப்பாங்க, காணிக்க இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா அறிய வேண்டிய பிரகாரமாக ஆண்டவர் அறியறது இல்லை. அதனால்தான் கீழ்ப்படிதல் இல்லை. கவனிங்க கவனிங்க, என்ன இல்லை? அதனால்தான் புரிதல் இல்லை. இன்னும் உலகத்துக்கும் சொந்தக்காரனுக்கும் மற்றதுக்கும் எல்லாத்துக்கும் தன்னை அங்கதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கிறான். புரிதல் இல்லை. கூடவே ஆண்டு என் கூடவே இருந்து இது புரிஞ்சுக்கலையாப்பா. வேதனை எவ்வளவு வேதனை பாருங்க ஆண்டவருக்கு. இப்பதான் அதனாலதான் உயிர்த்த அந்த ஆண்டவர் நேரம் பரலோகம் போல தம்முடைய சீஷர்களை தேடி போனார். கடற்கரையில இருந்து அங்க போறாரு, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்து அங்க போறாரு, கலிலேயாவில இருந்து அங்க போறாரு. ஏன்? இவனுங்களை சீர்படுத்தாம அவர் போறதுக்கு. அவர் போனார்னா வந்த நோக்கம் நிறைவேறவே. இங்க எத்தனை சீஷர்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஹலோ, என்ன பாக்குற? தலையை கீழே போட்டா பிசாசு வந்து இங்க உட்காந்துக்குவான். எல்லாருக்கும் சொல்றேன், நீ தலையை கீழே போட்டா இங்க வந்து பிசாசு உட்காந்துக்குவான். அப்படியே தடவி கொடுப்பான். தூங்கு தூங்கு. அதனால எங்க போடாத தலைய கீழே போட்டு பிசாசுக்கு சிம்மாசனமா மாறிடாத. தலையை நிமிந்து. என்ன செய்யுங்க? இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவருடைய நிலவரம் இப்படி இருக்கு தெரியுமா? அநேக கிறிஸ்தவருடைய நிலவரம் இப்படிதான் இருக்கு. ஊழியக்காரவே இருந்த என்ன பிரயோஜனம்? சபையோடவே இருந்த என்ன பிரயோஜனம்? அறிய வேண்டியது அறியலையே. ஆண்டவருக்கு ஒரு வருத்தம் இல்லையா? எவ்வளவு வருத்தத்தோடு சொல்றாரு பாரு ஆண்டவர். மாம்சத்தில் இருக்காங்களா இல்லைங்களா? மூணாவது எடுத்துக்காட்டு, எம்மா ஒரு சீஷருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் 31வது வசனம். இவங்க யாருங்க? இவங்களுக்கு என்ன பேரு? இந்த மைக் கூட அவங்களுக்கு என்ன பேருங்க? எம்மா ஒரு சீஷர்கள். ஹலோ, கொஞ்சம் கவனிங்க. போதும் போதும்.
என்னதுமா? என்ன ஒரு இவங்களுக்கு என்னங்க? சீஷர்கள். யாருங்க? ஏசாமி என்ன பண்ண சொன்னார் தெரியுங்களா? பிதாகுமாரன் பரிசுத்தாவினால சீஷராக்கி ஞானஸ்தானம் கூட. சீஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? மந்த புத்தி இருந்துக்குன்னு. ஞானஸ்தானம் எடுத்து நிறைய பேருக்கு என்ன இல்லை, இன்னும் புத்திய தெரியல, இன்னும் உலக மயக்கத்திலே ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ஆனா புத்தி தெளிவில்லை. மந்த புத்தி இருக்குது. ஆனா பேர் என்ன? கவனிங்க, என்ன பேர் என்னதுங்க? பேர் என்னதுங்க? ஆனா புத்தி சீசலுக்கு ஏத்த புத்தி இல்லை. பேர் என்னவோ சீஷர்கள், எல்லாம் பெயர் கிறிஸ்தவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. நீங்களே எப்படி இருக்கிறீங்கன்னு பாத்துக்கிடுங்க. ஒரு காலத்துல பெயர் கிறிஸ்தவர்கள், கவனிங்க கவனிங்க, பெயர் கிறிஸ்தவர்கள்னு சிஎஸ்ஐ காரன் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, அவங்கள விட மோசமா பெந்தேகோஸ்தேக்காரன் பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறான். பெந்தேகோஸ்தேக்காரன் தான் இன்னைக்கு படுமோசமான பெயர் கிறிஸ்தவன். நான் இந்த சபையை பார்த்து கேட்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர்? ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் கைவை எடுத்துங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் பைபிள ஒரு முறையாவது, 2 முறையாவது, ஒரு முறை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் விசேஷம் எல்லாம் கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சிருக்கிறவங்க கை தூக்குங்க. பாத்தீங்களா என்ன பண்றது? பெயர் கிறிஸ்தவல். இவங்க எல்லாம் யாரு? எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்க பாருங்க. கை தூக்காத, கை தூக்கல இல்ல, நீ கை தூக்கல பாருங்க, எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிறாங்க பாருங்க. இவங்களை பார்த்தா அப்படியே பெந்தேகோஸ்தே விசுவாசி மாதிரியே இருக்கும். அவரை பார்த்தா அவர் கூட கை தூக்கல. ஜான் பிரதர் தான் சொல்றேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போடாதனால தப்பிச்சுட்டு நினைக்கிறவரோ வினோத் பிரதர். நான் சார் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 10 வருஷம் இருக்குங்களா? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துல உட்காந்துருக்குது எந்த சபையில? உட்காந்துருக்குது எந்த சபையில? பெந்தேகோஸ்தே சபையில. பிறந்தது எந்த சபையில? ஆனா இன்னும் ஒரு முறை கூட ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த சொல்லலாம். எவ்வளவு வேதனை. பிறந்ததே பெந்தேகோஸ்தே சபையில. இப்ப சொல்லுங்க, சிஎஸ்ஐகாரன் பெயர் கிறிஸ்தவனா பெந்தேகோஸ்தேக்காரன் பெயர் கிறிஸ்தவனா? வெள்ளையடிக்கப்பட்ட கலர் தானே. ஒரு காலத்துல பெந்தேகோஸ்தேக்காரன் மார்த்தட்டி பிரசங்கம் பண்ணுவான். பெந்தேகோஸ்தேக்காரன் பிரசங்கம் பண்ணுவான். என்னன்னு? சிஎஸ்ஐகாரெல்லாம் பெயர் கிறிஸ்தவன், ஆர்சிகாரெல்லாம் பெயர் கிறிஸ்தவன். இந்த பரிதாபம் இப்ப எங்க வந்துருச்சு? என்ன பண்றது? பேர் என்னவோ சீஷர்கள் தான், ஆனா புத்தி என்ன புத்தி இருக்குது? ஆடா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. புத்தி கூர்மை இருந்தா என்ன நடக்கணும்? எத்தனை முறை சொல்றோம் பைபிள் படிக்கணும் பைபிள் படிக்கணும். புத்தி கூர்மை இருந்தா என்ன பண்ணணும்? அதை அப்படியே கேட்ச் பண்ணிக்கணும். புத்தி கூர்மை இல்லாம என்ன பண்ணுவான்? அப்படியே கேட்ச் பண்ணிக்குவான். சொல்ற ஒவ்வொரு வார்த்தை அப்படியே சாப்பிட்டு உள்ள போட்டு அதை அப்படியே பிராக்டிக்கல்ல கொண்டு வருவான். புத்தி கூர்மை இல்லவன். இங்க மந்த புத்தி இருக்கிறாள் என்ன பண்ணுவான்? இந்த காதுல விட்டு இந்த காதுல போயிட்டே இருப்பான். இந்த எம்மாவூர் சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க? இப்போ நம்மள ஒரு சிலர் போலவே இருக்கிறாங்க. என்ன ஒரு சந்தோஷம்னா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வரலாம் சந்தோஷம். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அல்லேலூயா. அது வரலாம் சந்தோஷம். இந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு இப்ப எப்படி இருக்குது? கண்ணு எப்படி இருக்குது பாருங்க. சரி, புத்தி தான் அப்படி இருக்குது, கண்ணு எப்படி இருக்குது? 31வது வசனத்துல எப்ப திறக்கிறாங்க? ரொம்ப உயிர் ஏசாமி உயிர்த்து அந்த பிற்பாடுதான் அவங்க கண்ணை என்ன பண்ணுதுங்க? இதுவரையிலும் எப்படி இருக்கிறாங்க? குருடனா இருக்கிறான். என்ன பண்றது?
பேரு சீஷர்கள், ஆனா ஆவிக்குரிய கண் எப்படி இருக்குங்க? ஆமா, நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கு எல்லாம் கூட சில எல்லாம் ஆவிக்குரிய கண்ணு குருடாதான் இருக்கும். இந்த மாதிரி சீஷர்கள் ஒரு சீஷர்கள் இப்படி இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பேதுரு. யாரு அவரு? பாருங்க, யோவான் 21:3. அப்படியே என்ன வைராக்கியம் பாடினாரு தெரியுமா? எல்லாரும் உண்மை விட்டு போனாலும் நம்ப மாட்டேன். படி. அல்லேலூயா. என்ன டயலாக் எல்லாம் பேசினார் தெரியுமா? எல்லாரும் போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உமக்காக உயிரையே கொடுப்பேன். சிலர்லாம் பாத்தீங்கன்னா சுத்திகரிப்பு கூட்டத்துல தீர்மானம் எடுப்பாங்க பாரு. அது அன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அழுது அப்படியே ஆவியில நிறைஞ்சு. நேற்றுக்கு எல்லாம் பாருங்க நல்லா இருந்தது கூட்டம், நல்லா ஒரே ஃபயர் தான். ஆனா எத்தனை நாளைக்கு அந்த பின்மாறின ஆவி வேணும்னோ, எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாளைக்கு அதன் மேல ஆசையா இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை நாளைக்கு அதன் மேல நாட்டம் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னால இருக்கிற ஆசீர்வாதம் எந்த அளவு உனக்கு புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பின்னால இருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமா உனக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ எல்லா நாளும் அதுக்காக ஜெபம் பண்ணுவ. அதனால நான் என்ன பண்றேன், வெறும் ஜெபம் மட்டும் பண்ணுன்னு சொல்லல, அதுக்கு பின்னால இருக்கிற ஆசீர்வாதத்தையும் விலகி சொல்லிட்டு ஜெபம் பண்ண வைக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே சுத்திகரிப்பு கூட்டத்தில் எடுக்கிற தீர்மானம், ஒரு பிரசங்கம் கேட்கும் போது எடுக்கிற தீர்மானம் எல்லாம் பட்டத்தை கட்டி காத்துல பறக்க விட்டுருக்கு. இந்த அக்கா எழுதுறாங்க, டெய்லி எத்தனை நாளைக்கு அதை போய் எழுதுனது பார்ப்பாங்கன்னு தெரியல. என்ன பண்ணா பேதுரு? ரொம்ப லாஜிக்கெல்லாம் பண்ணா. நீங்கெல்லாம் நிறைய தீர்மானங்கள் இருக்கிற மாதிரி அவனை நிறைய தீர்மானம் எல்லாம் எடுத்தான். கடைசியில நேரம் வந்த உடனே பரிய மீன் பிடிக்க போலாம். எதை விட்டானோ, என்னது எதை ஆண்டவர் விட சொன்னாரோ, விட சொன்னாரா இல்லைங்களா? விட்டானா? பின்மாற்றத்தினால உள்ள வந்துருச்சா? எதை விட்டானோ அதையே போய் மறுபடியும் பிடிச்சிட்டான். இப்ப சொல்லுங்க, சீஷர்கள் மாம்சீகத்துல இருந்தாங்களா தெய்வீகத்துல இருந்தாங்களா? ஏன்னா இன்னும் அது இன்னும் கூப்பிடுது. மாம்சீகத்தில் இருக்கிற வரலும் அது என்ன பண்ணுதுங்க, விட்ட எல்லா கெட்ட பழக்கம் இன்னும் கூப்பிட்டுக்கினே தான் இருக்கும். படகு கூப்பிடும், வா 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 வா. பிசாசு ஒண்ணு கூப்பிட்டுக்கினே இருப்பான். ஏன் நீ மாம்சீகத்தில் இருக்கிற ஒண்ணு, நீ ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்ட, நீ அவன் சொத்து இல்லைன்னா உன்னை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. ஆகையினால இப்ப ஆண்டவர் உயிர் தந்த பிற்பாடு நேர எங்க போனாரு? ஆமா, மனிதர்களாகிய சீஷர்கள் இடத்துக்கு போனார். எதுக்கு போனாரு? வெரி குட், வெரி குட். எதுக்கு போனாருமா? தெய்வீகமானவர்களாக மாற்றுவதற்கு. இந்த உலகத்திலேயே ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு ஆண்டவர் செய்த மிக முக்கியமான ஊழியமே மனிதர்களை தெய்வீகமாக மாற்றுகிற ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பேதுருவிட்ட போயிட்டாரு. இப்போ இந்த பேதுருவை விடல. இவன் படகு தூக்கின்னு கடலுக்கு போனா, கர்த்தர் எங்க போனாரு? அங்க போனாரு. உன்னை இயேசு விட மாட்டாரு.
உன்னை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, உன்னை பிடிச்சிக்க தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு, தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாரு, உன்னை விடவே மாட்டார். ஏன்னா இயேசு உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா, இயேசு உன்னை நேசிக்கிறார், அதனால உன்னை விடவே மாட்டாரு. நீ இந்த அன்பை புரிஞ்சுக்கிடணும். என்னைக்கு இந்த இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்குதான் முழுசா உன் ஆண்டுகிட்ட கொடுக்க முடியும். அல்லேலூயா, நீ எங்க போனாலும் விட மாட்டார். ஏன்னா இயேசு நம்மை நேசிக்கிறார். இவன் பின்மாற்றத்துக்கு போனான், ஆனாலும் கர்த்தர் தேடி வந்தாரு. அவன் இருக்கிற இடத்துக்கு போறாரு. ஏன்? நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்ததுக்கும் அழைத்ததுக்கும் ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அல்லேலூயா, அந்த நோக்கத்தை உன் மூலமாக நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் அடுத்து செய்யற வேலை அவர்கள் எப்படி தெய்வீகமா மாத்தறது. அவர்கள் என்ன செய்யறார் தெரியுமா? ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெரும்படி நடத்துகிறார். அல்லேலூயா. இவன் இப்படியே இருக்கிறான். இவன் இப்படியே விட்டுட்டு நம்ம பரலோகம் போனோம்னா இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், உதவாக்கரையா போயிடுவான். ஆகினால இவர்களை ஒரு சரியான வழியில நடத்தணும். என்ன செய்யணும்? சரியான வழியில நடத்தணும். இயேசுகிறது இந்த உலகத்துல வந்ததுடைய நோக்கமே இப்பதான் முழுமை அடைகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? உயிர்த்தெழுந்த பிற்பாடு, உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக, பாட அனுபவத்துக்கு முன்பாக செய்த ஊழியம் 90%, இன்னும் 10% இருக்கு குறை. முழு நோக்கத்தையும் நிறைவேற்றுவது இப்போ ஆண்டவருடைய சித்தமும் திட்டமா இருக்கு. அது என்ன? எல்லா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன எல்லா தீர்க்க தரிசனம் 58ஆம் அதிகாரம் இயேசு எல்லாம் நிறைவேறிச்சு. அவர் நமக்காக பாடுபடுவார், அடிக்கப்படுவார், துப்பப்படுவார், அவர் தழும்புகளால் சுகமானோம், எல்லாம் நிறைவேறிச்சு. ஆனா யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது தீர்க்க தரிசனம் நிறைவேறல. அதையும் நிறைவேற்றாம இயேசு பரமேறி போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால்தான் அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும்படிக்கு கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலே ஆவியே, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்கு இப்போது கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மனுஷீகத்தில் இருக்கிற தம்முடைய சீஷர்களை தெய்வீகமானவர்களாக மாற்றுவதற்கு அவர்களை வழி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த நல்ல சீஷர்கள், நல்ல அருமையான சீஷர்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்போ இருந்தாலும் கொஞ்சம் சில விசுவாசிகள்லாம் உயிர் இருக்கும், சில விசுவாசெல்லாம் செத்து போன ஆவியா இருக்கும், செத்து போன ஆளா இருக்கும். செத்து போன ஆளை வேஸ்ட். கொஞ்சம் உயிர் இருந்தாலாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி காப்பாற்றலாம். விளங்குதா? புரியுதா? கொஞ்சம் உயிர் இருந்தாலாவது அட்மிட் பண்ணி என்ன செய்யலாம்? காப்பாற்றலாம். சில செத்து போனா தூக்கிட்டு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் பார்த்துட்டு சொல்லுவாரு, அப்படியே கொண்டு போயிடு. எத்தனை பேருக்கு புரியுது? நீ உயிர் உள்ள விசுவாசியா, செத்து போன விசுவாசியா? கொஞ்சமாவது உயிர் இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்ப மாம்சீகத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு கொஞ்சம் உயிர் இருக்குது. என்ன உயிர்? அந்த உயிர் இருக்கிறது எப்படி நிரூபிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகி சொன்ன உடனே மறுபடியும் படக்க விட்டான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கலிலேயில இருக்கிற எல்லாரும் எங்க போற சொல்றாரு? எருசலேமுக்கு போங்கடா. கீழ்படிஞ்சா பாருங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பல்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? காப்பாத்திக்கலாம். என்ன இருக்குது? என்ன இருக்குது? செத்து போன விசுவாசி இல்லை, கொஞ்சம் உயிர் இருக்குது. ஏன்? கீழ்படிஞ்சு. ஆண்டவர் சொன்னாரு எருசலேமுக்கு போ. எல்லாரும் இப்ப எங்க போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் இருக்கிற விசுவாசி. என்ன விசுவாசி? வேற வேலை இல்லை. 3.5 வருஷம் உன்னை நம்பி வந்து என்ன கிடைச்சிச்சு? எனக்கு ஒன்றும் கிடைக்கல.
எனக்கு கிடைச்சது போதும், நான் இனிமேல் இந்த படகு இந்த மீன் இந்த தொழிலே இருந்துடுறேன், ஏசப்பா உனக்கு டாட்டா அப்படி சொன்னா அவன் செத்து போன விசுவாசி. உயிர் உள்ள விசுவாசி ஐயோ என்னடா இது அந்த ஏன்னா இவன் தான் சொன்னான், நீர்தான் மெய்யான கிறிஸ்து, சாரி நீர்தான், கொஞ்சம் உள்ள உயிர் இருக்கு, நீ என்ன பண்ற வல்லமுள்ள தேவனே நம்மளை தேடி வந்தார். அவர் சொல்றாரு ஒரு கீழ் படிஞ்சு போவான்னு. அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்தில் என்னுடைய வாழ்க்கையில முதல் உண்டாகிற விசேஷம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்றேன், நீ இன்னைக்கு கூட ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தீர்மானம் என்ன தெரியுமா? கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிஞ்சு இன்னிலிருந்து முதல்ல நீ போய் இதுவரையிலும் இல்லாத ஒரு பழக்கம், பைபிள் படிக்கிற பழக்கம் இதுவரையிலும் இல்லைன்னா இன்னைக்கே நீ போயிட்டு ஒரு 5 அதிகாரம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா நீ உயிருள்ள விசுவாசி. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு கூட இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு இன்னும் நீ அதை தொடவே மாட்டேங்கிறன்னா, இன்னும் நீ அந்த கீழ்ப்படுதலே உனக்கு வரலன்னா நீ செத்து போன விசுவாசி. உனக்கு அடுத்து குழி தான் தோணணும். ஏன்னா எந்த மருந்து எவ்வளோ மருந்து மாத்திரை உடம்புல ஏத்தனாலும் அது என்ன செய்ய போகிறது கிடையாது. இனிமேல் ஆடா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன நீங்கன்னா வானத்துல குச்சா மாதிரில இருக்கிறீங்களே. செத்து போன உடம்புல போய் எத்தனை மருந்து போட்டு எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டு என்னையா பிரயோஜனம்? விளங்குதாடா? இப்போ உன்னையே தெரிஞ்சுக்க, நீ செத்து போன விசுவாசி ஆளா உயிரோடு இருக்கிறாளான்னு பாத்துக்க. செத்து போனவனுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? செத்து போனவனுக்கு வசனம் சொல்லி என்ன பிரயோஜனம்? செத்து போன விசுவாசி நானே செத்தவன உயிரோடு இல்லையா? அவனுடைய கீழ்ப்படி எவ்வளோ புத்தி இல்லாமல் இருந்தாலும், மந்த புத்தி இருந்தாலும், கீழ்படியாமல் அது எவ்வளோ அறிவு இருந்தாலும், ஆனால் மறுபடியும் ரினியூவல் ஒன்று வருது பாருங்க. அந்த ரினியூவல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கீழ்படிதலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ, ரினியூவல் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? எங்கே ஸ்டார்ட் ஆகுது? அந்த கீழ்படிதல். எத்தனை பேர் இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கீழ்படியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எந்தெந்த பகுதியிலலாம் நீங்கள் இன்னும் கீழ்படியாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு டுடே நவ் இன்னைக்கே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்படிஞ்சு நேரா ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு என்ன செய்தாங்க? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கீழ்படிதல் என்ன தெரியுமா? இடம் மாறினது. என்னது? கலிலேயாவில இருந்து எருசலேம். ரெண்டாவது கீழ்படிதல் தெரியுமா? காத்து இருந்தது. என்னது? காத்து இருந்தது. எவ்வளவு நாள் நல்லா சொல்லல. உங்களுக்கு தெரியும் இப்போ மீட்டிங் எத்தனை மணிக்கு முடியும்னு. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லல ஆண்டவர். அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே ரெண்டாவது கீழ்படிதல் காத்திருந்தாங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஏன் காத்திருந்தாங்க தெரியுமா? ஏன் கர்த்தரங்க நடத்தினார் தெரியுமா? ஏன் இந்த ஊழியத்தாண்ட நிறைவேற்றணும்? அவர்கள் எல்லாரும் தெய்வீகமானவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷன் தெய்வீகமானவனா மாறுறான்? எப்போது ஒரு மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெறுகிறானோ அன்றைக்கு அவன் தெய்வீகமானவனாக மாறுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் ஒரு மனிதன் தெய்வீகமானவனாக மாறுவதற்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூடிய பரிசுத்தாவியை அவன் சீஷர்கள் பெற வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியால் அவர்களை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவதற்கு கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சங்கீதம் 143:10 படி
உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே அவர் போயிடுவார். இப்போ இனி இவர்களை செம்மையான வழியில நடத்தணும்னா இனி பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. செம்மையான வழினா எது? நேர்மையான வழி, நல்ல வழி, பாவம் இல்லாத வழி, பரிசுத்தமான வழி. அதான் செம்மையான வழி. இப்ப இந்த செம்மையான வழியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறின பிற்பாடு இந்த கர்த்தருடைய சீஷர்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகள் செம்மையான வழியில நடக்கணும்னா இப்ப யார் தேவைப்படுறது? பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆகையினால் இவர்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுப்பதற்கு அல்லது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்குண்டான வழியை காண்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இன்னும் பரமேறாமல் இருக்கிறார். அப்படியானால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன் ஊழியத்தை நிறைவேற்றுவார் சொன்னால் அதை குறித்து அவசியமில்லை என்று சொல்லுகிறவன் எவ்வளவு பரிதவிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஏன் ஒருவனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ஒரு மனிதனை சகல சத்தியத்துக்குள்ள நடத்த முடியும். அல்லேலூயா. இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கிறார். அவர் சொல்லிக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து பரமேற போகிறார். இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு ஒவ்வொரு தனி மனிதனோடு கூட அவனுக்கு உள்ளே இருந்து அவனுக்குள்ள வாசம் பண்ணி அவனுக்கு சத்தியத்துக்குள்ள நடத்துவதற்கு யார் தேவைப்படுகிறது? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதனால்தான் நிறைய பேர் அறக்குறையாவே இருக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் பரிசுத்த ஆவிக்கு தன்னை விட்டே கொடுக்கறது இல்லை, இந்த பரிசுத்த ஆவிக்காக காத்து இருக்கிறது இல்லை, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறது இல்லை. அதனாலதான் அவன் அறகுறை. சர்ச்சில் இருக்கிறான், இயேசுவோட இருக்கிறான், காணிக்க கொடுக்கிறான், ஊழியம் செய்யறான், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினுடைய அனுபவம் இல்லை. அதனாலதான் இன்னும் அவன் தெய்வீகமானவனா இல்ல. அல்லேலூயா. தெய்வீக சிந்தை இல்ல. இயேசு உயிர்த்ததனுடைய இரண்டாவது விசேஷம் என்ன? மனுஷீகமானவனை தெய்வீகமானவனாக மாற்றுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒருவேளை இவன் பெறாமல் போனால் இவன் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தப்பட மாட்டான். இவனுக்கு ஒரு தேற்றரவாளன் இருக்க மாட்டார். இவன் செம்மையான வழியில நடக்கிறவனா இருக்க மாட்டான். துன்மார்க்கமான வழியில நடந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து மறுபடியும் இவன் நரகத்திலே தள்ளப்படுவான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் நரகத்திலே தள்ளப்படுவது தேவனுக்கு பிரியம் அல்ல. அல்லேலூயா. ஆகையினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருடைய விசேஷங்கள்ல ஒன்று மனிதனை தெய்வீகமானவனாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ ஆவியிலே அனல் இல்லாத வரையிலும் நீ ஒன்றையும் முழுவதுமாய் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் உனக்கு சத்தியம் முழுவதையும் சத்திய ஆவியானவர் தான் அறிவிக்கிறார். அல்லேலூயா. ஆகினால்தான் அந்த சத்திய ஆவியானவரை சீஷர்கள் முழு மனதில முழு அளவில அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். எப்படி ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையோ, எப்படி ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையோ, அதே போலதான் பரிசுத்தாவின் வல்லமை இல்லாமல் ஜெயஜீவியம் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிரப்பப்படுதல் இல்லாமல் ஜெயஜீவியம் இல்லை. ஆகினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் வந்து இறங்கினார். யோவான்ல சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவி அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது. ஆகினால்தான் அவர் உலகம், மாம்சம், பிசாசு, கண்கள் நிச்சய, மாம்சத்தின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, பாவத்தின் வல்லமை எல்லாவற்றையும் மேற்கொண்டவராக பரிசுத்தம் உள்ளவராக ஆமென் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நடந்த உயிர்த்தெழுதலை போல இன்னொரு உயிர்த்தெழுதலுக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. உனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலில் நீ பங்கு பெற வேண்டுமானால் நீயும் உலக மாம்சம், பிசாசு, கண்கள் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் ஜெயித்து வருகிற ஒருவன் தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள முடியும். அப்படி இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நீ பங்கு பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் நீ ஒரு பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் வாழ வேண்டும். உன்னை பரிசுத்தவானாய், பரிசுத்தவாட்டியாய் வாழ வைக்கிறதற்கு உனக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. பலவீனமான ஒருவன் எதையும் ஜெயிக்க முடியாது. பலமுள்ள ஒருவன் எல்லாவற்றையும் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. உன்னை பலமுள்ளவனாய் மாற்றுகிற இந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, இதை நீ புறக்கணிப்பாய் என்று சொன்னார். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்ளாமல் இருப்பாய் என்று சொன்னால், இந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்கு வேண்டாம் என்று சொன்னால், இதை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்று சொன்னால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கதி அதோ கதியாய் மாறிவிடும். நீ இவ்வளவு நாளாய் ஆண்டவருக்காகப்பட்ட பிரயாசம், எடுத்த ஞானஸ்நானம், செய்த ஊழியம் எல்லாம் வீணாய் போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீ இந்த தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டுமானால் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நீ பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ கர்த்தருடைய புத்திரனாய் மாற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு செய்த மிக பெரிய ஊழியம், அப்படி விசேஷம், உயிர்த்தெழுதல் விசேஷம் இதுதான். முதல் விசேஷம் என்ன? அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை தானே முன்னறிவித்தார். இது போல யாரும் இப்படி உயிர்த்தெழுதலை தானே முன்னறிவித்ததே இல்லை. அறிவித்ததோடு நிறுத்த விடவில்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது மிகப்பெரிய விசேஷம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு மனுஷிகமான, மாம்சிகமான தன்னுடைய சீஷர்களை. யாரே? நீங்கெல்லாம் அவருடைய சீஷர்களா? நீங்கெல்லாம் அவருடைய சீஷர்களா? ஆமென். இப்ப ஆண்டவருடைய ஏக்கம் என்ன தெரியுமா? இப்போதும் அவர் அவருடைய சீஷர்களாகிய நம்மை தெய்வீகமானவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். இந்த உயிர்த்தெழுந்த காலை வேளையில கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ தெய்வீகமான மனுஷனா, மனுஷியாய் மாற விரும்புகிறாயா? அப்படியானால் எழும்பினில். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார். ஓ ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, ஓ என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒரு தெய்வீகமானவனாக மாற்றும் ஆண்டவரே. நான் தெய்வீகமானவனாக மாறுவதற்கு எனக்கு பிரயோஜனமாயிருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே. 2 நிமிஷம் டைம். சீக்கிரம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை வருஷம் உயிர்த்தெழுந்த திருநாள் வந்தாலும் ஆமென், நீ தெய்வீகமானவனாக மாற வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லாமல் போனால் அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் வீணாயிருக்கும். அது உன்னுடைய வாழ்க்கையில செயல்படாமல் போய்விடும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தெய்வீகமானவனாக மாற்றும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இந்த என்னை தெய்வீகமானவனாக மாற்றும். சீஷர்களை தெய்வீகமானவனாக மாற்றும்படி நீர் போன போது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். நானும் இனிமேல் உம்முடைய வார்த்தைக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, கலங்கர விளக்கா என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, கலங்கர விளக்கா என்னை மாற்றுமே, ஆவியில் நடக்கணுமே. அந்த பாட்டு போடுமா? தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே, ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே.
ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, கலங்கரை விளக்கா என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே, என்னை மாற்றுமே. கேள, ஆண்டவரை பார்த்து கேளாமே. விளக்கா என்னை மாற்றுமே, ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. சொல்ல ஆண்டவர், இந்த வார்த்தையில நான் கடைசியில் நிக்கணும் ஆண்டவரே. நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. தூய ஆவியே என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியே என்னை நடத்திடுமே. தூய ஆவியே என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியே என்னை நடத்திடுமே. தூய ஆவியே என்னை கேளுங்க கேளுங்க, ரெண்டு எல்லாம் ரொம்ப நேரம் கொடுக்க முடியாது. என்னை நிரப்பிடுமே, தேவ ஆவியே என்னை நடத்திடுமே. ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு பிதாவின் சித்தம் அதை செய்தது போல், பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு பிதாவின் சித்தம் அதை செய்தது போல் என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். வல்லமை வரங்கள் வெளிப்படவே என்னை நிரப்போ, என்னை இயேசுவின் நாமத்தில் ஆமென். வரங்க வெளிப்படவே என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். வல்லமை வரங்க வெளிப்படவே பரிசுத்த ஆவியால் நிறைந்த இயேசு பிதாவின் சித்தம் அதை செய்தது போல். பரிசுத்த ஆவி ஆமென். ஆமென். வரங்க வெளிப்படவே என்னை நிரப்போம், என்னை நிரப்போம். வல்லமை வரங்க வெளிப்படவே ஆவியில் நடக்கணுமே, தேவ வார்த்தையில் நிலைக்கணுமே. ஆனா அதே நேரத்துல அவர்கள் தெய்வீகமானவர்களாக மாறின பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில இருந்த சிறப்புகள் என்ன உங்களுக்கு தெரியும் தானே? அல்லேலூயா. ஒரு பேதுரு, ஆமென், அல்லேலூயா. ஒரு பின்மாற்றத்தில் இருந்த பேதுரு செத்தவங்களை உயிரோட எழுப்பினா. பிறந்திருந்து சப்பானியா இருந்தவன ஆமென், அல்லேலூயா, என்ன செய்தான்? ஆமென், அல்லேலூயா, நடக்க வைத்தான். அவனுடைய வஸ்திரம் நேளாவது படாதான்னு இருந்தாங்க. எப்ப தெரியுமா? தெய்வீகமானவனா மாறின பிற்பாடு. தெய்வீகமானவர்களாக நான் மாறிட்டேன்னு வச்சுக்கிட்டுங்க, நம்ம ரேஞ்சே வேற. அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார். அல்லேலூயா. 2 முறை சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை விடுவித்தார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். உன்னை கண்ணின் மணி போல காப்பார். உன்னை ஒருவனை தொட விட மாட்டார். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். எப்போ? என்னைக்கு நீ தெய்வீகமான ஆளா மாறியோ அன்னைக்கு. அப்ப இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன? சபையை மானசீகமான இருக்கிறவரெல்லாம் அவங்க லைஃப் இருந்துச்சு, எப்படி இருந்தது? தெய்வீகமானவர் எப்படி ஆயிடுச்சு? ஹல்லேலூயா. இப்ப சொல்ல, நீ மாம்சீகத்தில் இருக்க விரும்புறியா, தெய்வீகமா இருக்கிறவங்க அப்படின்னா இயேசுக்கு முழு சோப்பு கொடு. நல்லா கீழ்படி, நல்லா கர்த்தருடைய சமூகத்துல காத்துரு. அல்லேலூயா. கர்த்தருக்காக நல்லா ஊழியம் செய்ய, உன்னை அர்ப்பணி. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவா. பரிசுத்த பிதாவை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ. நன்றி பரிசுத்தாக. ரொம்ப அழகா, நேர்த்தியா, சிறப்பா எங்க மேல அன்பு வச்சு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. ரொம்ப தெளிவான இருந்தனால எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்பா, சிறந்த
இந்த நோக்கத்துக்காக. ஹல்லேலூயா. நீர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு எத்தனை ஒரு ஆச்சரியமான வேலைகளை செய்தீர். அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் தெய்வீகமாக மாறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு யாருமே தெய்வீகமானவர்களாக இருக்க முடியாது ஆண்டவரே. அன்றைக்கு நீர் அவர்களை தெய்வீகமானவர்களாக மாற்றினபடியினால் இன்றைக்கு பல கோடி மக்கள் இந்த உலகத்தில் தெய்வீகமானவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களையும் அப்படி மாற்று. எங்கள் மூலமாய் நாங்கள் அநேகரை தெய்வீகமானவர்களாக மாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒன்று மாத்திரம் நிச்சயம் ஆண்டவர், எங்களை இன்று அதிகமாய் நேசிக்கிறேன். நாங்களை விட்டு எத்தனை முறை தூரம் ஓடினாலும் ஆண்டவரே நீர் எங்களை மறக்கவில்லை, எங்களை விடவில்லை ஆண்டவரே. எங்கள் மேல் கரிசனையா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே.